தஞ்சை தரணியில் காவிரியின் தென் திருக்கோயில்களில் 115வது திருக்கோயிலாக திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் திருக்கொள்ளிக்காடு சிற்றூரில் குடிகொண்டுள்ளார் அக்னீஸ்வரர். தமிழ் பாடும் திருஞான சம்பந்தர் 3ஆம் திருமுறையில் கூடினார்க்கு அருள் செய்வார் கொள்ளிக்காடரே என்ற திருவாய்மொழி பெற்று திருக்கொள்ளிக்காடு என்ற தமிழில் வழங்கப்பட்டு வருகிறது. நளமகராசனின் சனி விட்டது திருநள்ளாற்றில், ஆனால் சகல செல்வங்களையும் கொடுத்தது திருக்கொள்ளிக்காட்டில்தான். சோழ மன்னன் ஒருவருக்கு மிக கடுமையான சனிதோஷம் ஏற்படவே எங்கும் அமைதி கிடைக்காமையால் கடைசியாக திருக்கொள்ளிக்காட்டின் பெருமை அறிந்து இங்கு வந்து அக்னீஸ்வரர், மிருதபாத நாயகி ஆகியோர் திருவடிகளை வணங்கிய போது சனிதோஷம் முழுவதும் நீங்கியதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. இத்திருக்கோயிலின் ஸ்தல விருட்சம் வன்னிமரமாகும். தீர்த்தகுளம் திருக்கோயிலுக்கு வடக்கு புறம் உள்ளது. பிரகாரத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். மகாலட்சுமி சன்னதியும் சனி பகவான் சன்னதியும் தனித்தனியாக உள்ளன. சனி பகவானுக்கு நேரெதிரே பைரவர் சன்னதியும் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் நவகிரகங்கள் பாவடிவில் அமைந்துள்ளது சிறப்பம்சமாகும். இத்தலத்தில் பொங்கு சனி பகவானை ஜபம், தானம், ஸ்தோத்திரம், அர்ச்சனை, அபிஷேகம் செய்வது சகல நன்மைகளையும் உண்டாக்கும். எள் சாதம், உளுந்து வடை, நாவல் பழம், திராட்சை, தேங்காய், எள் தீபம், கருப்பு புட்டு, கருநீலப்பட்டு, கருநீல புஷ்பங்கள், நீல கற்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு சனி பகவானை வழிபட்டால் புத்திர, தனம், தானியம், ராஜ்யம், வெற்றி, ஆயுள், சம்பத்துகளையும் அருள்வார் என்பது ஐதீகமாகும். சனி பகவான் சிவபூஜை செய்து ஈஸ்வர பட்டம் வாங்கிய ஊர். சாதாரணமாக எல்லா ஊரிலும் உள்ள சனி பகவானுக்கு கையில் சூலம், வில், அம்பு இருக்கும். அவர் தண்டனை கொடுக்கும் மூர்த்தியாவார். ஆனால் இத்திருத்தலத்தில் மனிதன் தான் செய்த பாவம் அனைத்தையும் 7½ ஆண்டு சனிதோஷம் தண்டனை அனுபவிக்கும் போது புண்ணியவனாக்குவது பொங்கு சனி பகவானின் வேலையாகும். மேலும் இத்திருத்தலத்தில் சனி பகவான் மகாலட்சுமி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் லட்சுமி கடவுள் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி என்பதாலும் சனி பகவான் செல்வங்களை அள்ளித் தருபவராக உள்ளார். அத்தனை செல்வங்களுக்கும் அடிப்படை உழவுத் தொழில். இத்தலத்தில் சனி பகவான் கையில் கலப்பை ஏந்தியவராக காட்சியளிப்பது மற்றொரு சிறப்பாக உள்ளது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு செங்கற்கோயிலாக இருந்த இத்திருக்கோயிலை மாமன்னன் 1ஆம் ராஜராஜ சோழன் புதுப்பித்துள்ளார். இந்த கோயிலுக்கு திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி மார்க்கமாக 4 ரோடு வரை சென்று அங்கிருந்து மேற்கு நோக்கி 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கொள்ளிக்காடு கோயிலுக்கு செல்ல வேண்டும்.